வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎம் பங்க் தான் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வின் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹார்டி பிரதர்ஸ் திருப்பி NXTக்கு வந்து போகிறாங்க, ஒரு மேட்ச் ஒன்று பண்ண போகிறாங்க. எலிமினேஷன் சாம்பர் பேப்பரியோட பெட்டிங் ஆட்ஸ் தெரிய வந்திருக்கு. அண்ட் ராண்டி அப்டேட் அண்ட் ஜேட் கடலோட ஒரு அப்டேட். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. நீங்கள் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் மென்ஸ் உமன்ஸ் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் சிஎம் பங்க் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஜான்சினா வின் பண்ணுவார், செத்ரோன்ஸ் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கனவு தான். அண்ட் இதெல்லாம் நடக்கும். அண்ட் இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து சிஎம் பங்க் சைடு தான் இருக்குது. அது என்ன அப்படின்றத டீட்டில் வந்து வரிசை ஆர்டராக வந்து பார்த்துரும். ஏன்னா அங்கங்கன்னு ஸ்டோரி இருக்குது. ஆனால் எல்லாமே ஆர்டராக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரியோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே வந்து டிக்கெட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஜான்சினா வச்சு ஓடிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 31,157 டிக்கெட் முதல் செட்டப் பண்ணியிருக்காங்க. 27,544 டிக்கெட் வித்துருச்சு. இன்னும் 3,613 டிக்கெட் தான் வித்துருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, கண்டிப்பாக 2 வாரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் என்ன ஆயிரும். சரி, இப்போ அடுத்த கதைக்கு வரலாம். இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் செமிசனுக்கான அன்சாக்சன் மேட்ச்சில் அது என்னன்னா சேம், அதாவது இந்த எங்கே வேணால் போய் எப்படி வேணால் அடிச்சிடலாம், ஐக்வைட் மேட்ச் ரெண்டுமே சேம் கலந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மேட்சோட ரூல்ஸ் அண்ட் இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னா செமிசைன், அதுக்கு யாரோட ஒரு சூப்பர் ஸ்டாரோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் ஆர்டராக வந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் உமன் டிவிஷன் மேட்ச் டாக் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இதில் 3 ஸ்டார்டர்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கனடா சேர்ந்தனால இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் அது மட்டும் தான். அதனால கண்டிப்பாக வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால பெட்டிங் ஆட்ஸும் அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் உமன்ஸ் எலிமினேஷன் சாம்பர், அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ஃபேவராக இருக்காங்க யாருன்னா பிரியங்கா பிளர் தான். பிரியங்கா பிளருக்கு தனி ஒரு அதாவது எப்படின்னா, அவங்க எலிமினேஷன் சாம்பரில் ராயல் நம்பரில் வின் பண்ணி ரெசமையாக போயிட்டாங்கன்னா அங்கே டைட்டில் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தனி ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ் டிவிஷன் எலிமினேஷன் சாம்பரில் யார் வின் பண்ணுவான்னு பார்த்தா ஜான்சினா தான் ஃபேவராக இருக்காரு. செகண்ட் சிஎம் பங்க். நீங்கள் வந்து கேட்கலாம், ஜான்சினா தான்டா வின்னாக இருக்காரு, இப்போ தான்டா சொன்ன சிஎம் பங்கு, அதுக்கும் கதை இருக்கும். அண்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜான்சினா வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜான்சினா ஒருவேளை இந்த எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணியிருந்தாருன்னா அவரோட ஷெடியூல்ன்றது எலிமினேஷன் சாம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அவர் வராரு. அதனால சான்ஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை சிஎம் பங்க் வின் பண்ணுவார் அப்படின்னு எதனால ஏதோ சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பாருங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. சென்ட்ருக்கு பக்கத்தில் இருக்க சூப்பர் ஸ்டார் தான் இது வரைக்கும் கடந்த 3 வருஷமாக எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணியிருக்காரு. அதில் பாபி லாஸ்லி பக்கத்தில் இருந்த அண்ட் அதாவது பிராக் லெஸ்னர், இங்கே யூனிவர்சல் சாம்பியனாக இருந்த ஆஸ்டின் தியரி, அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் ராண்டிக்கு பக்கத்தில் இருந்தார் நினைக்கிறேன். அண்ட் இப்போ சிஎம் பங்க் தான் இருக்கார், ஜான்சினா பக்கத்தில். அதனால இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 3 வருஷமாக இந்த ரைட் சைடு, அதாவது சென்ட்ரலேருந்து ரைட் சைடு இருந்தவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சிஎம் பங்க் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சைடு ரூமர்ஸ்கள். இன்னொரு சைடு என்னன்னா, ஜான்சினா வச்சு தான். ஜான்சினா சொல்லியிருந்தால ஏற்கனவே, அதாவது ராயல் ஒன்று எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணியிருந்தாருன்னா அடுத்து அவர் அதாவது போக போகிற பிராண்ட் வந்து ஸ்மாக் டவுனில் தான் இருக்கணும். ரால தான் அவரோட ஷெடியூல் இருக்குது. அதனால் மேபி சான்சஸ் கம்மி அவர் வின் பண்ணுறதுக்கு. நம்பர் 2 என்னன்னா ஹார்டி பாய்ஸ் பற்றி. இப்போதைக்கு ஹார்டி பாய்ஸ் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஹார்டி பாய்ஸ் வந்து வராங்க, அது எந்த ஷோவில் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. WWE ரிட்டர்ன் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து WWE NXT ஷோவில் வந்து வராங்க. அதுவும் NQCCயோட மேட்ச் பண்ணுறாங்க. டாக் டீம் மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்லாம் கிடையாது. இப்போ எப்படி ஒபேஃபெமி கூட மோஸ்ட் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற NXTல மேட்ச் பண்ண போகிறாரோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா TNA ரெஸ்லர்லேருந்து இங்கே வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருந்த NXT இருந்த ரெஸ்லரும் வந்து பார்த்தீங்கன்னா TNAல போய் மேட்சும் பண்ணுறாங்க. எதுனாலனா WWE TNA வந்து இப்போதைக்கு ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு டிவிஷனோட சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போடுறது நம்ம இப்போன்றதுல இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு வந்து நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்கும். அதாவது என்னன்னா, ஜெஃப் ஹார்டியை ரொம்ப நாள் கழிச்சு WWE ரிங்குக்குள்ளே பார்க்க போகிறோம். அது வந்து கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக நியூஸ் இருக்கும். அவரோட மேட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ஃபினிஷர் மூலம் இன்னும் வந்து மறக்க முடியாது. அவர் ஜெஃப் ஹார்டியும் ராண்டியும் ஹெலினசல் மேட்ச்லாம் உண்மையிலே என்னால் அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். மேலே இந்த கீழே அதான் என்னோட ஜெஃப் ஹார்டியோட பெஸ்ட் மேட்ச் மூமெண்ட் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் பற்றி. இவர் வந்து WWE செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். அது எதை வச்சுன்னா, எந்த WWE அதாவது கிக் ஆஃப் ஷோ நடத்தினாலும் சரி, அதில் இவர் தான் வந்து மெயினாக வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். அண்ட் இவர் இல்லைன்னா WWE இல்லை. அந்த மாதிரி தான் கமெண்ட்ரி சைடில் ஒரு பெரிய ஆள். உண்மையிலே இவர் ரெஸ்லிங்லேயே இருந்தார். ஆனால் இப்போ கமெண்ட்ரி சைடு வந்து இவர் ரொம்ப தேவையான ஆள். உண்மையிலே என்ன சொல்ல பொறுத்த அளவுக்கு இவர் இல்லாத நீங்கள் கிக் ஆஃப் ஷோ பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறமா. அண்ட் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் வந்து கமெண்ட்ரி பண்ண போகிறாரு தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட், இது 3 to 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இவர் வந்து இந்த மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதான் வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் அது மட்டும்
மட்டும் இல்லை, இவர் வந்து இன்னொரு சொல்கிறாங்க TNA ரெஸ்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டரி சைட் போகிறதா இன்னொரு ரூமர்ஸ் போகுது. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு WWE ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரிபிள் ஹெச்சையும் அண்ட் வின்ஸையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து அடுத்த கதை நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். நம்பர் த்ரீ என்ன இப்போதைக்கு ரெசல்மேனியா இருக்குல்ல, ரெசல்மேனியாவோட பெட்டிங் அட்ஸ் தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பார்ப்போம். அண்ட் பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூப்பர் ஸ்டார் ரெசல்மேனியாவில் போக போகிறா அப்படின்னு ஒரு 3 பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. அதில் யாருன்னா பென்டா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா AJ Styles, அடுத்து ட்ரூ வாங்கிட்டார். இந்த லிஸ்ட்டில் ட்ரூ இருக்காரு. இது ட்ரூ வந்து நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு சான்ஸ் கம்மி. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல பென்டாக்கு இவருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மூமெண்ட் தெரியும். அண்ட் இப்போ AJ Styles கூட ஒரு செக்மெண்ட் பண்ணிக்கிட்டார். மேபி எலிமினேஷன் சாம்பர் கூட மேட்ச் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு AJ பென்டா அவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் இன்டர்கண்டர் சாம்பியன்ஷிப்பாக கண்டிப்பாக வந்து ஆயிடுவாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவோட பெட்டிங் ஆட்ஸ் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு சார்லஸ் ஃப்ளேர் வாஸ் டிஃபனி ஸ்டார்டருக்கான மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் சார்லஸ் ஃப்ளேர் தான் ஃபேவராக இருக்காங்க வின் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜே உசோ குந்தருக்கான மேட்ச்சில் ஜே உசோ தான் வின் பண்ண இருக்காரு. ஏன்னா ஒரு 3 வாட்டி தோத்துருக்காரு. இதுக்கப்புறம் தோத்தாருன்னா ஜே உசோ அவ்வளோதான் முடிஞ்சு. அது ராயல் நம்பர் வின்னதுக்கு அர்த்தமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் 3 மேட்சுமே நம்ம நார்மல் மேட்சாக பார்த்துருந்தோம். ரெசல்மேனியாவில் ஒரு ஸ்டெப்லேஷனோட பார்க்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. மேபி ஹெல் இன் எ செல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் தான் எங்கே வேணால் போய் அடிச்சு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி அந்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பாப்பா என்ன நடக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளட் லைன் பற்றி தான். பிளட் லைன் வச்சு ஒரு கேமே உருவாக்கினார் 2K25ல. அவங்களுக்கு ஒரு தனி எடிஷன் பண்ணியிருந்தாங்களே, அதில் இப்போதைக்கு ஒரு சில சூப்பர் ஸ்டார் ஆடாயிருக்காங்க. அதில் ஜாக்கப் ஆட்டோ அண்ட் இஸ்லாண்டியர் டாமா அண்ட் ஹெட்ஸ்டிங் சாமோ, இந்த அப்புறம் ஹை சீஃப் அதாவது ராக்கோட அப்பா கூட இதில் ஆடாயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த கேம்ஸ் என்னால் வந்து வாங்கி விளாட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஓட்டர் PS5யும் கிடையாது. அதனால இந்த டாபிக் அந்த அளவுக்கு நான் இழுக்க மாட்டேன். ஒரு சில அப்டேட்லாம் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த அப்டேட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட் கேட்டில் பற்றி. இப்போதைக்கு ஜாட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரா அவங்களை அடிச்சா அப்படின்ற டிசிஷனில் அண்ட் லீவ் மார்க்கன் ரக்கெல் தான் அடிச்சாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ WWEயோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் அவங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க ஜாட் கேட்டில். ஒருவேளை இவங்க வந்து அண்ட் அதாவது நயோமி ஒரு பியங்கா பெல்லரை தாக்குவாங்களா? ஏன்னா இவங்க 2 பேரும் டாக் டீம் சாம்பியன் ஆனது அவங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு அது ஒரு ஸ்டோரி என்னன்னு தெரியல. மேபி இப்போதைக்கு ட்ரீம் மேட்சாக எந்த ஒரு மேட்சை கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா பியங்கா வர்சஸ் அதாவது சாட் கேட்டிலுக்கான ஒரு மேட்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க 3 பேருமே ஒரே டீமாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரக்கேல் ரவுண்டு கேஸையும் லிவ் மார்கனையும் போட்டு தருவாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் ரோல் ராண்டி ஓட்டன் பற்றி ஒரு சில அப்டேட் கேட்டு இருந்தீங்க. அண்ட் இப்போதைக்கு அலசி ஆராய்ஞ்சு அப்டேட் இது மட்டும் தான் தெரிய வந்திருக்கு. ராண்டி ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்பனர் ரெசல்மேனியா ஆப்பனர் கெவின் ஓவன்ஸ் மட்டும் தான். எங்கே இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடிக்கிறதா வழக்கு. அண்ட் இப்போ ராண்டி வச்சு அதாவது இதுக்கப்புறம் ராண்டி வச்சு ஹீல் டர்ன் ஸ்டோரி பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு ராண்டியெல்லாம் ஹீல் டர்னாகவே வச்சு கடைசி வரைக்கும் ஹீலாக முடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஊடல ஃபேஸாக மாற்றி 2024 அவருக்கு மோசம் பண்ணிட்டாங்க உண்மையில் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் இப்போ எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் செமிசேன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் நடக்கிறதுல அது அன்சாக்ஷன் மேட்ச் எங்கே வேணால் போய் அடிச்சுக்கலாம். மேபி ரெஃப்ரி கூட வருவார். நம்ம அதாவது எந்த சூப்பர் ஸ்டார் அடித்தாலும் அது கேள்வி கிடையாது. அண்ட் கொலை முயற்சி பண்ணால் கூட அதையும் கேள்வி கேட்கக்கூடாது இந்த மேட்சோட ரூல்ஸ். அதனால ஒருவேளை ராண்டியால் கெவின் ஓவன்ஸ் தோத்தார்னா அதை காரணமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் பண்ணலான்னு பற்றி சொல்கிறாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண நம்ம சொல்ல சொல்கிறேன். தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.